வணக்கம். செய்திகள் வாசிப்பது பிரியா. தூத்துக்குடி மாவட்டத்தில் ஒரு டாஸ்மாக் கடை மூடப்படுகின்றன. அறிவிப்பு வெளியிட்ட பின் மூடப்பட்ட தூத்துக்குடி பேருந்து நிலையத்தில் இருந்த டாஸ்மாக் கடை. தமிழக முதல்வராக ஜோசப் விஜய் பொறுப்பேற்றவுடன் பல முக்கிய அறிவிப்புகள் வெளியிட்டிருந்தார். இந்த நிலையில் வழிபாட்டு தலங்கள், கல்வி நிறுவனங்கள் மற்றும் பேருந்து நிலையங்கள் அருகில் உள்ள மொத்தம் 717 டாஸ்மாக் கடைகள் 2 வாரத்திற்குள் மூடப்படும் என தமிழக முதல்வர் ஜோசப் விஜய் அறிவித்திருந்தார். இந்த நிலையில் தூத்துக்குடி மாவட்டங்களில் உள்ள 125 டாஸ்மாக் கடைகள் உள்ளது. இந்த நிலையில் தூத்துக்குடியில் ஒரு கடையும் மூடப்பட்டன. டாஸ்மாக் கடை அறிவிப்பு வெளியிட்ட உடனே டாஸ்மாக் நிறுவனத்தால் உடனே மூடப்பட்டது. தூத்துக்குடி மாவட்டத்தில் 15 நாட்களில் 45 கடைகள் மூடப்படும் எனவும் டாஸ்மாக் மாவட்ட மேலாளர் ஐயப்பன் தெரிவித்துள்ளார். தூத்துக்குடி பேருந்து நிலைய பகுதியில் டாஸ்மாக் கடை மூடப்படுவதால் பொதுமக்கள், பெண்கள் மகிழ்ச்சி அடைந்துள்ளனர். மேலும் தமிழக முதல்வர் ஜோசப் விஜய் அவர்களின் அறிவிப்பிற்கு பெண்கள் வரவேற்பு அளித்தனர்.